திண்டுக்கல் செல்வராஜ் பாத யாத்திரை. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வெள்ள விநாயகர் திருக்கோயிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக செல்கிறேன். பாத யாத்திரை விநாயகரை தரிசனம் செய்து பாத யாத்திரை தொடக்கம். பழனி பைபாஸில் இருக்குது. பழனி பைபாஸில் வந்திருக்கேன். இப்போ வெள்ள விநாயகரில் ஆரம்பித்து பழனி பைபாஸுக்கு வந்திருக்கேன். மணி இப்போ 9 மணிக்கு ஆரம்பித்தா இப்போ 10 மணிக்கு பைபாஸ் வந்திருக்கு. ஆனால் ஒரு ஆளை கிடையாது, ஒரு பக்தர்கள் கூட காணும். கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. புது சத்திரம் வந்துருங்க யாத்திரையாக. யாருமே காணும் பக்தர்கள். நான் ஒரு ஆள் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆளை போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டார்டிங் ஓவராக இருக்குது. பக்தர்கள் கூட்டம் யாருமே இல்லை. காலையிலேருந்து நீ சாப்பிடாமே இருக்கேன். எங்கேயுமே அன்னதானம் பண்ணலை. தைப்பூசனால எல்லாம் பள்ளியில் இருப்பாங்க. உங்களுக்கு விவசாயம் எல்லாம் இல்லை. பள்ளிக்கு போயிட்டு வர்றாங்க பக்தர்கள். பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அபூர்வா ஹோட்டல் எல்லாம் போன கிராமிய விருந்து தலைவாழை சாப்பாடுக்கு தான் போடுறாங்க. மாடுக மாதிரி செஞ்சு சிலை வச்சுருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அசல் மாடு மாதிரியே இருக்குது பாருங்க. விவசாயி அபூர்வா ஹோட்டல். லக்கையன் கோட்டை ஒட்டஞ்சத்திரம். 3 கிலோமீட்டர் இருக்குது. 3 கிலோமீட்டர் போனால் ஒட்டஞ்சத்திரம். ஒரு நாள் பயணமாக பழனி யாத்திரை பயணம். ஒட்டஞ்சத்திரம் 2 கிலோமீட்டர் இருக்குது. லக்கன்கோட்டையில் விநாயகர் திருக்கோயில். ஓம் கணபதியே நமக. ஒட்டஞ்சத்திரம் 3 கிலோமீட்டர். ஒரு பக்தர்கள் கூட காணுங்க, யாருமே இல்லை. ஒரு ஆள் தான் வந்திருக்கு. வெயில், சரியான வெயில். காளியம்மன் திருக்கோயில் சாலை புதூர். பாச்சலூர் மலை. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பாச்சலூர் மலை. பாச்சலூர் போகிறதுக்கு இந்த மலை வழிச்சாலை. ஒட்டன் சத்திரம் வந்தாச்சுங்க. ஒட்டன் சத்திரம்